மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை நாகை மாவட்ட மீனவர்கள் தொடங்கியுள்ளனர். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதியுடன் இந்த தடை முடிவடைய உள்ள நிலையில் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக மீன்பிடி படகுகளுக்கு தேவையான டீசல், ஐஸ் கட்டிகள், வலைகள் உள்ளிட்டவற்றை ஏற்றும் பணிகளை மீனவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் 5000 ஃபைபர் படகுகள் உட்பட 6500க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நாட்டு படகுகள் மற்றும் விசைப்படகுகளும் கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றன. கடலுக்கு போகிறதுக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறோம். இந்த 45 நாளில் நாகை மாவட்டத்தில் மட்டும் 1200க்கும் அதிகமான விசைப்படகுகளும் 1 லட்சம் மீனவர்களும் அதை சார்ந்த 2 லட்சம் மீனவர்களும் வேலைகள் எதுவும் இல்லாமல், அதாவது அரசு கொடுத்த 2000 ரூபாய் நிவாரணம் போதுமானதாக இல்லாத சூழலில் சிரமத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ ஒவ்வொரு படகுக்கும் 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி மறுபடியும் இப்போ தயார் நிலைப்படுத்தியிருக்கிறோம். 29 நள்ளிரவிலேருந்து நாங்கள் கடலுக்கு போகணும். இந்த கடலுக்கு போகிறதுக்கு ஐஸு, டீசல் எல்லாம் ஏற்றி தயார் நிலையில் இருக்கும்.